ஒரு மேய்ப்பன் ஒரு கூட்டம் ஆடுகளை வளர்த்து வந்தார். ஒரு நாள் இந்த ஆடுகளை தாக்குறதுக்கு ஒரு ஓநாய் வந்தது. இந்த ஓநாய் கிட்ட இருந்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு அந்த மேய்ப்பன் ரொம்பவே கஷ்டப்பட்டார். அந்த ஆடுகளை காப்பாற்றுறதுனால மேய்ப்பனுக்கு நிறைய காயங்களும் பட்டது. இப்போது இந்த மேய்ப்பன் கிட்ட சுற்றி இருந்த எல்லாருமே அந்த ஓநாயை கொன்னுரு, நீ இன்னைக்கு கொன்னுட்டேன்னா உன் ஆடுகள் தப்பிச்சிடு, இல்லைன்னா இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஆபத்துகள் அந்த ஓநாயால் வரும், அதனால் அதோட கதையை இன்னைக்கே முடிச்சிருன்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அந்த மேய்ப்பன் அவனை சுற்றி இருந்தவங்க சொன்னதை கேட்கவே இல்லை. அந்த ஓநாயை கொலை பண்ணலை. ஆனால் அதுக்கு பதிலாக அவர் இன்னொரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, அவர் வேலியை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கினார். ஓநாய் வந்து தாக்க முடியாத அளவுக்கு ஹைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வேலியை மாற்றினார். நம்மளாக இருந்திருந்தால் இப்போ என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக அந்த ஓநாயை ஒரு அடியாவது அடிச்சிருப்போம் இல்லையா? இல்லைனா ஒரு கல்லாவது எடுத்து வீசியிருப்போம். ஆனால் இந்த மனுஷன் அந்த ஓநாயை தண்டிக்கலை. அவர் அந்த ஓநாயை மன்னிக்கிறாரு. ஃபர்கிவ்னஸ் இஸ் அவர் சாய்ஸ் இல்லையா? நம்ம இஷ்டம்தான். நமக்கு எதிராக யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட நீ அவனை விட்டுறாத, அவனை அடி, இல்லைனா அவங்ககிட்ட பேசாத, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவனை மன்னிக்கணுமா வேண்டாமாங்கிறது நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த மனுஷன் அந்த ஓநாயை அடிக்கவோ இல்லை கொல்லவோ போயிருந்தால் ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, அந்த ஓநாய் செத்து போயிருக்கும். செத்து போகிறதா இருந்தாலும் இந்த மனுஷனுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கும், அப்படி தானே? இல்லைன்னா அந்த ஓநாய் தப்பிச்சு போயிருந்தா இன்னும் டேஞ்சர், திரும்ப வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணும். ஆனால் இந்த மனுஷன் அதை எதையுமே பண்ணாமல் தன்னுடைய இடத்த இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறாரு. இனி அந்த ஓநாய் வந்து தன்னுடைய ஆடுகளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபென்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் கட்டுறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் நமக்கு எதிராக யாராவது ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா ஃபர்கிவ்னஸ் தான் நம்ம எடுக்க வேண்டிய கீ. ஏன்னா ஃபர்கிவ்னஸ்னால் மட்டும்தான் பீஸை கொடுக்க முடியும், அதாவது சமாதானத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு கலக்கம் தான் ஏற்படும். நம்ம பேசாமல் இல்லை திரும்ப சண்டைக்கு போய் தேவையில்லாமல் நம்ம அங்கே ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்துவோம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியர் 3:13. பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.